So hello guys, welcome to MedSurfers. First year MBBSல இருந்து பேசுகிறேன். அட்மிஷன் லெட்டர் வந்தப்போ எனக்கு ரெண்டு தாட்ஸ். ஃபஸ்ட்டு சூப்பர், இனிமே நம்ம தான். ரெண்டாவது, எப்படிதா 19 கிலோ புக்கை சேஃபாக சர்வை பண்ணுறது. நிறைய பேருக்கும் இதே டவுட்டு தான். ஆனால் நான் ரவுன் ஆகலை, சர்வ் பண்ண கற்றுக்கிட்டேன். இதுதான் MedSurfers. காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸை எப்படி சிம்பிளாகவும் லேசியாகவும் ஃபன்னாகவும் சர்வ் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம சேனலோட ஸ்லோகனே வந்துட்டு ரைட் த வேவ் அண்ட் நாட் சிங்க். நானும் ஒரு ஃபஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட் தான். இப்போ நான் இங்கே ஒன்றும் ஸ்டடி டிப்ஸ் ஒன்றும் கொடுக்க வரல. டிப்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒழுங்காக உட்காரு, டிஸ்ட்ராக்ஷன் ரிமூவ் பண்ணு, ஃபோனை தூக்கி போடு, இன்ஸ்டாவை டெலீட் பண்ணு. இதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஹவு டு ஸ்டடி எஃபெக்டிவ்லி. கம்மியான டைமில் எப்படி அதிகமாக ரிமெம்பர் பண்ணுறது, எப்படி லேசியாக இருந்து பாஸ் ஆகுறது. இதுக்கு நான் வந்து சிம்பிளாக ஒரு 3 ரூல்ஸ் வச்சுருக்கேன் நான். அதில் வந்து 4th வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மார்க்ஸும் வரும், தூக்கமும் வரும். எனிவே, ஃபஸ்ட்டு ரூல் 1, டெக்ஸ்ட் புக்கை வந்துட்டு முதல்ல நாவல் மாதிரி படிக்கவே கூடாது. எப்படி படிக்கணும்னா, ஒரு சாப்டர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெட்டிங்ஸு, டயக்ராம்ஸ், பாக்ஸஸ் இதெல்லாம் சும்மா மேலாட்டமாக பார்த்துட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் 2, மெமரைசிங்கே பண்ணக்கூடாது. சீரியஸாக முதல்ல மெமரைஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணுங்க. மெமரைஸ் பண்ணும் போது அந்த பிரெயின்குள்ளே மொத்தமாக தூக்கி உள்ளக்க போடும் போது பிரெயினே கன்ஃபியூஸ் ஆயிருங்க, என்ன படிக்கிறோம் என்ன படிக்கிறேன்னு. அப்படியே நீங்கள் போட்டாலும் வந்துட்டு காலைல எந்திச்சு பார்த்தாலே மறந்துடும் எல்லாமே. என்னடா படித்தோம், அது படித்தோமானே ஒரு மாதிரி சிந்தனையிலே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணுற ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு விஷயத்தையும் வந்துட்டு புரிஞ்சுட்டு மண்டையில் போடுங்க, ஞாபகம் இருக்கும். அடுத்த ரூல் 3, எப்போதுமே பேராகிராஃபை வந்து படிக்கவே கூடாது. பேராகிராஃப் பார்த்தாலே செம்ம போர் அடிக்கும். எப்போதுமே படிக்கும் போது பாயிண்ட்ஸாக தான் படிக்கணும். பாயிண்ட்ஸாக படித்தா தான் நம்மளுக்கு எக்ஸாம் நேரத்துலேயே வந்து ஞாபகம் இருக்கும். பாயிண்ட்ஸை எழுதுனா தான் வந்துட்டு டீச்சருக்கு படிக்கவும் ஈஸியாக இருக்கும், மார்க்ஸும் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை ரிமெம்பர் பண்ணுறதும் செம்ம ஈஸியான வேலை கூட. அடுத்த ரூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஆக்டிவ் ரீகால் மெத்தட். இதை வந்து தெரிஞ்சுக்கிறது ஒன்று தான், தெரியாமல் இருக்கிறது ஒன்று தான். இது வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒன்று. ஆனால் யாருமே பண்ண மாட்டோம். நம்ம பிஸி ஸ்கெடியூலில் எங்கேத்த படிச்சுட்டு எங்கேத்த ரீகால் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஒன்று படித்தோன்னா அடுத்த நாளே மறந்துடுவோம்ல. அது எதனாலன்னு தெரியுமா? நம்ம ரீகால் பண்ணாதனால தான். அடுத்த நாள் உட்காந்து நம்ம வந்துட்டு மறுபடியும் நம்ம அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் வந்து நிற்க ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நம்ம யாரும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சா பண்ணுங்க. ஏன்னா இவன் இவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறான், இவன் என்ன டாப்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப்பர்லாம் கிடையாதுங்க. நான் ஜஸ்ட் எனக்கு புரிஞ்சதை வந்துட்டு அது சொல்லி தருவோம் அப்படின்னுக்காக தான் நானே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் கோச்சாக தான் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. இப்போது எல்லாருக்கும் யூனிவர்சிட்டி எக்ஸாமும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குதுல்ல. எல்லாரும் வந்துட்டு இப்போது ஹெட் அண்ட் நெக்கு போர்ஷன் நடத்திட்டு இருந்திருப்பாங்க, நியூரோ அனாட்டமி ஓரளவுக்கு முடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஓரளவுக்கு அதில் ப்ராக்ரஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம முதலாக படித்த அப்பர் லிம்பை யாராச்சும் ரிவைஸ் பண்ணீங்களா? அதுக்கு தான் நான் முதல்ல வந்துட்டு அப்பர் லிம்பை வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்துட்டு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு ரிவிஷனாக. எனக்கும் அது ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் வந்துட்டு படித்த மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஒரு 60 செகண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி போட்டுட்டு ஒரு டாபிக் எடுத்து அதை 60 செகண்ட்குள்ளே முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். மேபி எம்சிக்யூஸும் போடலாம். ஸோ ஸ்டே டியூன். எல்லார் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவனுக்கு பாவம் பண்ணன்னு தெரில, என்னையும் சப்ஸ்கிரைபருக்கு கெஞ்ச விட்டாங்க. எனிவே, ஸ்டே டியூன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.